அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, கல்வி அது பற்றி ஒரு சின்ன நடந்த சம்பவம் சொல்கிறேன். அந்த காலத்திலெல்லாம் இப்பவும் இருக்குது. இந்த தபால் ஆஃபீஸில் தபால்காரர் இருப்பார். தபால்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக சேர்ப்பார். அது கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருப்பார், தபால்காரர் இருப்பார். இந்த தபால்காரர் இந்த போஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். மணி ஆர்டர் வந்தாலும் அவர் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவர் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தாருன்னா சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் அவர் டைட்டாக இருக்கும் ஒர்க்கு. சைக்கிள்லேயே கிட்டத்தட்ட எல்லா கிராமத்தையும் சுற்றி சுற்றி பார்ப்பார். எல்லா கிராமத்தில் உள்ள மக்களையும் அவருக்கு தெரியும். மக்களுடைய வேலை செய்கிறது டைம் தெரியும், எப்போ போகிறாங்க எப்போ வராங்க, எல்லா விஷயங்களும் அவர் தபால்காரருக்கு தெரியும். அந்த ஊரை பொறுத்தவரையில் தபால்காரர் ஒரு ஹீரோ மாதிரி தான். அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் தபால்காரரே ஒரு ஹீரோ மாதிரி தான். எல்லோருமே அவருடைய வரவை பார்த்தே அவர் எப்போ அந்த கிராமத்தில் நுழைகிறாரு பார்த்து அந்த டயத்தை கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மலைப்பிரதேசங்களில் போனீங்கன்னா தபால்காரங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரே ஒரு தபால் வந்திருக்கும். மலையில் சைக்கிளும் கொண்டு போக முடியாது. நடந்தே அந்த மலைப்பிரதேசங்களில் கொண்டு போய் அந்த தபாலை போய் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க சேவை ஒரு பெரிய சேவை தான், உயர்வானது தான், யாராலையும் குறை சொல்ல முடியாது. அருமை நேயர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதை நான் சொல்லதுக்கு ஒரு சந்தோஷமாக சொல்கிறேன். ஒரு தபால்காரர் என்ன பண்ணுறாருன்னா, தபால் எடுத்துகிட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் கண்ணம்மான்னு ஒரு அம்மா, ஒரு மிடில் ஏஜை தாண்டினவங்க. அவங்களுக்கு ஒரு கடிதாசும் வந்திருக்கு, ஒரு 200 ரூபா பணமும் மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்த ரெண்டையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் அவர் சேர்க்கணும். வீட்டுக்கு வந்துட்டார். கிராமத்துக்கு வந்து தெருவை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த இடத்துல வீடு பூட்டியிருக்கு. பக்கத்து வீடை கேட்குறார். கண்ணம்மா வயக்காட்டு வேலைக்கு களபறிக்க போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மேன் ஒரு கிராமத்துக்கு வந்தால் கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஏதோ ஒரு மணி ஆர்டரை அவர் பட்டுவாடா பண்ணார்னா ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ 1 ரூபாயோ ஒரு சந்தோஷமாக கொடுப்பாங்க. ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லி நேராக வயக்காட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வாங்கம்மா, அவங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட போகிறாங்க. அதை மாதிரி கண்ணம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கண்ணம்மாட்ட இவர், அம்மா உனக்கு மணி ஆர்டர் 200 ரூபா பணம் வந்திருக்கு, உனக்கு ஒரு கடிதாசும் வந்திருக்கும்மா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய புருஷன் பட்டாளத்தில் இருக்கார், சிப்பாயாக இருக்கார். அவருடைய சம்பளத்தை முதல் மாத சம்பளத்தை அனுப்பியிருக்கார் மணி ஆர்டரில், மனைவிக்காக அனுப்பியிருக்கிறார். இப்போ இந்த பணத்தை எண்ணி அவர் கொடுத்தவர் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக, அம்மா கண்ணம்மா உங்கள் கணவருடைய பேர் என்னம்மான்னு கேட்குறார். இது தெரியும், அந்த காலத்தில் கணவருடைய பேரை சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வாயிலேருந்து கணவருடைய பேரை கொண்டு வரைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா, ஐயோ நான் எங்கள் வீட்டுக்கார பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது. இல்லைம்மா சும்மா கூசாமல் சொல்லுமா அப்படிங்கார். அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, 1 2 3 4 5 6 வரைக்கும் எண்ணுங்க. அப்போ போஸ்ட்மேன் 6 வரைக்கும் எண்ணு தான். 6க்கு அடுத்தது என்னன்னு கேட்குது கண்ணம்மா. 7 அப்படிங்குது. 7 ஞாபகத்தில் வச்சுக்காங்க. முருகன் எங்கே இருப்பாருன்னு கேட்குது கண்ணம்மா. யார்கிட்ட? போஸ்ட்மேன்ட்ட. போஸ்ட்மேன் சொல்கிறாரு முருகன் மலை மேலே இருப்பாருன்னு சொல்கிறார். அப்போ மலையை ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ 7 இந்த மலை ரெண்டையும் கூட்டி வாசிங்க, இதுதான் என் புருஷனுடைய பேருன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆஹா, உன் புருஷன் பேர் 7 மலையாம்மா, ரைட்மா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா அப்படின்னு கையெழுத்து வாங்குறார். வாங்கிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஏம்மா புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னெலாம் நியாயம் இல்லைம்மா. அந்த காலத்திலேயே, சிலப்பதிகாரம் காலத்திலேயே நம்ம கண்ணகி புருஷனுடைய பேரெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காம்மா, நீ அம்மா இப்படி போட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் அந்த இளங்கோடிகள் எழுதின அந்த வரியை சொல்லுவார். மாசாத்து வணிகனின் மகனாகிய என் கணவன் என் கால் சிலம்பு பகதல் வேண்டி நின்பார் கொலைக்களம் பட்ட கோவலன் மனைவி என்று சொல்லுகிறார். அங்கே 2 பேர் அவள் சொல்லியிருக்கா. மாசாத்து வணிகனின் மகனான கோவலன் சொல்கிறான். அப்போ மாசாத்து வணிகன் யார்? இவளுடைய மாமனார். மாமனாருடைய பேரையும் அந்த காலத்தில் பெண்கள் சொல்லியிருக்காங்க, கணவனுடைய பேரையும் சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா இன்னும் 10ஆம் பசலி மாதிரி வாழாதம்மா, புருஷன் பேரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. பிறகு இந்த கை நாட்டு தான் அந்த மணி ஆர்டரில் வைக்க முடியும் அந்த பெண்ணால், படிப்பு கிடையாது. பிறகு போஸ்ட்மேன் போயிட்டார். புருஷன் எழுதின கடிதத்தை இந்த பெண்ணால் படிக்க முடியவில்லை.
அப்போ கணவன் எழுதின கடிதத்தை கூட 3வது நபரை கூப்பிட்டு தான் படிக்க வைக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு மக்கள் யாரும் அனுப்புனது கிடையாது. அப்படியே அனுப்பினாலுமே ஆம்பளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட 3ஆம் கிளாஸுக்கு மேலே போதும்பாங்க. என் பிள்ளை என்ன கலெக்டராக ஆக போகிறான், படித்தது போதும் அப்படி ஏதாவது வேலைக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ தள்ளி விட்றாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தா போதும், என் பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன், ஏன் கூட படிக்கணும்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்குறோம். பொம்பளை பிள்ளைகளாக காலேஜில் படிக்க வைக்கணும்னா கூட இன்றைக்கி காலேஜுக்கு ஏன் போகணும், இவ்வளோதான் இந்த 2 வருஷத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறேனே இப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நாம் பார்க்கிறோம். அருமை நேயர்களே, கல்வி என்பது அது மனிதனுக்கு கண் போன்றது. கல்வி கண், கல்வி கண்ணோடு வாழணும். கல்வி இருந்தால் தான் கண்ணுக்கு கண்ணுன்னு சொன்னார் வள்ளுவர். கல்வி இல்லாதவனுடைய கண்ணுலாம் என்ன, அதுக்கு புண்ணுக்கு சமம்னு சொல்லுவார். அது மாதிரி பெண் கல்வியும் முக்கியமானது தான். நம்முடைய பாரதிதாசன் சொல்லுவார், கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைத்திடலாமே என்று நல்ல புதல்வர்கள் விளைத்தல் இல்லை, கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி என்று சொல்வார். கல்வி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாம் உயர்வாகவே கொடுக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு அழியாத பெரிய செல்வம். அந்த கல்வியை பெற்றுவிட்டாலே போதும், நமக்கு தைரியம் தானாக வந்துவிடும். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் நாமும் வாழலாம், பிறரையும் வாழ வைக்கலாம் என்ற மனதைரியம் வரும். எனவே மன தைரியத்தை தரக்கூடிய இந்த கல்வியை நாம் தெளிவாக கற்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.